எதுக்காக சர்ச்சுக்கு போறோம்? வர்ஷிப் பண்றதுக்கா? வீட்ல வர்ஷிப் பண்ணீங்களா? வர்ஷிப் தேவையில்லை. பாட்டு பாடவா? கை தட்டவா? ஆமென் சொல்லவா? நீ வீட்ல கை தட்டி பாட்டு பாடி வீட்ல ஆமென் சொல்லலாம். அந்த ஆராதனை கத்த கண்டிப்பா கேட்பாரு. சர்ச்சுக்கு வர காரணம் வர்ஷிப் பண்றதுக்கா இல்ல. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு தேவாலயம் சர்ச் சொல்லப்பட்ட இடத்துல ஆண்டவர் இல்ல. எவ்வளவு பெரிய பில்டிங் கட்டி, எவ்வளவு பெரிய கோபுரம் கட்டி, எவ்வளவு பெரிய மணியால வை, அது எலக்ட்ரானிக்ல வை, மேனுவலா வை, பெரிய சிலுவை கட்டி வை, சிலுவைக்கு லைட் வை, நீ என்னனாலும் பண்ணு. மனிதனுடைய கையினால் கட்டப்பட்ட ஆலயத்தில் தேவன் வாசம் பண்ணுவது இல்ல. நான் சொல்லல, வசனம் சொல்லுது. மனிதனுடைய கையினால் கட்டப்பட்ட ஆலயத்தில் நான் வாசம் பண்ணுவது இல்லை. நீங்களே ஒரு ஆலயமாக இருக்கிறீர்கள். அப்ப சர்ச் வரக்கூடிய காரணம் ஆண்டவர் சர்ச்ல இருக்காரு. சண்டே நான் ஆண்டவர் வர்ஷிப் பண்ண போறோம். கிடையவே சர்ச் வர காரணம் தெரியுமா? முதல் காரணம் கர்த்தருடைய வார்த்தை கற்றுக்கொள்வதற்காக வருகிறோம். இப்போ நல்லா கவனி. ஒரு சண்டே ஆராதனைக்கு, சண்டேவோ வெட்னஸ்டே பைபிள் ஸ்டடியோ, ஃப்ரைடே பிரேயர்ஸ்லயோ, மண்டே பேசிக் பைபிள் ஸ்டடி கிளாஸ்லயோ எதனால இருக்கட்டுமே, ஒரு ஐக்கியத்துல ஒண்ணா கேதர் ஆகி வந்துட்டு நான் நீ வந்தேன் எதுவுமே நான் கத்துக்கல அப்படினா நீ வந்தது வேஸ்ட். சர்ச் மக்கள் எல்லாரும் நல்லா கவனி. சண்டே நான் சர்ச்சுக்கு போறேன் அதனால கர்த்தர் ஆசீர்வதிப்பார் நீ நினைச்சீனா நான் உனக்கு போதிக்க கிடையாதுன்றதை நான் தெளிவா பதிவு பண்றேன். வசனம் சொல்லி தரல. சண்டே சபைக்கு போறனால ஆசீர்வாதம் கிடையாது. நான் சண்டே கரெக்டா சர்ச்சுக்கு போறேன் அதனால நான் கைவிட மாட்டாரு நினைச்சீனா உன்ன போல ஒரு முட்டாள் உலகத்துல கிடையாது. கர்த்தருடைய வார்த்தை என்னன்னு கற்றுக்கொள்வதற்காக சபைக்கு வருகிறோம். ஆண்டவர் சொன்ன வார்த்தையின் ஐக்கியத்தை நிறைவேற்றுவதற்காக சபைக்கு வருகிறோம். இந்த ரெண்டு பர்பஸ் தவிர்த்து இங்க ஒண்ணுமே கிடையாது.